திமுக, அதிமுக சேர்ந்து தாவேக அரசு மேல ஒரு வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. இந்த வன்மம் வந்து தாவேக அரசுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு அனல கக்குதுன்றது தெரியல. ஆனா அடிப்படையா மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா கரண்ட் கட். இப்ப இந்த கரண்ட் கட் ஏன் நடக்குதுங்கிறது எல்லா பக்கமும் ஒரு பெரிய கேள்வியா இருக்குது. குறிப்பா வந்து பெரம்பூர்ல முதலமைச்சர் தொகுதியிலேயே கரண்ட் கட்டுன்னு சொல்லி நேற்று சாலை மறியல பார்க்குறோம். அதை தாண்டி வந்துட்டு இன்னைக்கு மடிப்பாக்கம் போன்ற முக்கியமான சென்னையில பெருநகரங்கள்ல இந்த மாதிரி கரண்ட் கட்டுன்றது ரொம்ப சாதாரணமா இயல்பா நடக்குது. நைட்டு ஃபுல்லா கரண்ட் இல்லைன்றதையும் பார்க்குறோம். சரி, அமைச்சர் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்க்கும்போது நிர்மல்குமார் அவர்கள் என்ன ஷேர் பண்றாரு அப்படின்னா, ஃபீஸ் கட்டையெல்லாம் பிடிங்கிட்டு போறாங்கங்க அப்படின்னு வீடியோ அனுப்புறாரு. என்னங்க சொல்றீங்க? ஃபீஸ் கட்டெல்லாம் வந்து பிடிங்கிட்டு போற அளவுக்கு என்ன ஆச்சு? அதை பிடிக்க போய் என்ன பண்ண போறானுங்க? அதை வித்தா என்ன காசு கிடைக்க போகுது? காயலாங்கல்ல போட்டு காசு வாங்க போறாங்களான்னு கேட்டா, அந்த ஃபீஸ் கட்ட ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அதை பிடுங்கினா என்ன பிரச்சனையாகும்னு தெரிஞ்சு ஒருத்தன் பண்ணுறான்னா, அப்போ அது அதுக்காக தான் பண்ணியிருப்பானா? ஒரு ரூ. 100 500 பண்ணியிருக்க போகிறானா? அப்போ பின்னாடி என்ன இருக்குது, என்ன சதி இருக்குது அப்படின்னு இதை கண்டுபிடிக்கணும்னு அவர் சொல்கிறார். அப்போ ஒரு பக்கம் வந்து ஃபீஸ் கட்டையே பிடுங்குறாங்க. திடீர்னு இவ்வளோ நாள் ஒர்க் ஆகிட்டு இருந்த டிரான்ஸ்ஃபார்ம் வந்து எரியுது. நிறைய இடங்கள்ல அதிகாரிகள் ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த மின்வாரிய அலுவலகத்தில் அதிகாரிகளே காணாமல் போயிடுறாங்க. அப்போ ஒரு விஷயம் மட்டும் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. என்ன அப்படின்னா, அரசு மாறிடுச்சு, ஆனால் அதிகாரிகள் இன்னும் அங்கே அப்படியே தான் இருக்காங்க. அவங்க இஷ்டத்துக்கு வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. இதில் மிக மிக கடுமையான தண்டனை கொடுக்கணும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, அவங்க ஒரு வன்மத்தில் பண்ணுறாங்கன்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ திமுக அதிமுக ஆதரவாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு வன்மத்தில் வந்து இது மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா மின் பற்றாக்குறைன்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி இந்த அரசுக்கு தகுதி கிடையாது, வரப்போகிற இடைத்தேர்தலில் கண்டிப்பாக நீங்கள் வந்து தாவேக்காக்கு ஓட்டு போடக்கூடாதுன்ற ஒரு டார்கெட்டோடு தான் பண்ணுறாங்கன்னே வச்சுப்போமே. அப்படி இருக்கும்போது இதை கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய தாவேக்கா அரசு. இப்போ தாவேக்கா அரசு யாராவது கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து இந்த டிஸ்மிஸ் இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணக்கூடாதுன்னு மற்ற அதிகாரிகளுக்கு வந்து தெரியப்படுற அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணால் மட்டும்தான். இப்போ நீங்கள் வந்து நல்ல விஷயங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்றதை தாண்டி நீங்கள் கரண்ட்டு கட்டுங்கிறது பேசிக். ஏன்னா நைட்டு வந்து தூங்காமல், அது இப்போ இருக்க குழுக்கத்தில் ஒரு தூங்காமல் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறுப்பின் உச்சமாயிடும். அவன் உள்ளே வந்து ஒரே கேள்வி தான் கேட்பான், அரசு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போது தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவங்களும் இதை கண்டிப்பாக கேட்பாங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க.